ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செட்டிநாடு பிரியாணி. செட்டிநாடு பிரியாணி பார்த்திங்கன்னா செய்கிறது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட்டு சேம் ப்ரொசீஜர் தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிக்கனை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணிவிட்டு மசாலா போட்டு நல்லா பிரட்டி எடுத்துக்கிட்டு ரெகுலராக பண்ணுற மாதிரியே ஆயில் ஊற்றி கடாயில் வந்து நல்லா வந்து கொதிக்க விடணும். கொதிக்க விட்டதுக்கப்புறம் நல்லா அந்த சிக்கன் வந்து ஆஃப் பாயில் ஆகும். ஆஃப் பாயில் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு அந்த மசாலா போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணியோட பாஸ்மதி ரைஸை வந்து உள்ளே இறக்கிற வேண்டியது தான். உள்ளே போட்டு நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் தம்மில் போடணும். மீன்வைல் நாங்கள் சிக்கனும் ஃப்ரை பண்ணோம் இந்த பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக. ஒரு பக்கம் வந்து அடுப்பில் பிரியாணி வந்துக்கிட்டு இருந்துச்சு, இன்னொரு பக்கம் அப்படியே சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம். ஒரு 15 மினிட்ஸு, ஒரு ½ hour கிட்ட வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அதை ஃப்ரை பண்ணி அப்படியே எடுத்தாச்சு. ஸோ பிரியாணியும் செஞ்சாச்சு, சிக்கன் ஃப்ரையும் செஞ்சாச்சு. எக்ஸ்ட்ரா சைடிஷ் ஏதாவது செய்யலான்னு பிளான் பண்ணோம். ஏன்னா வந்து ரெகுலராக வந்து பிரியாணிக்கு வந்து சிக்கன் ஃப்ரை, அது கூட வந்து நம்ம இதுவும் செய்வோம், இந்த ஆனியன் ரைத்தாவும். ஸோ இன்றைக்கி வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது செய்யலான்னு சொல்லிவிட்டு ஆனியன் ரைத்தாவும் செய்கிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா அந்த கத்திரிக்காயில் செய்வாங்கள்ல, கத்திரிக்காயில் செய்கிற அந்த கத்திரிக்காய் தொக்கும் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து ஆனியன்லாம் கட் பண்ணி அது கரெக்டான இதில் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இது வந்து கத்திரிக்காய் தொக்கு ரெடி பண்ணிவிட்டு தேவையான அளவு சிக்கன்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபுல்லாக வந்து லன்ச்சு இது பண்ணோம். எல்லாேருக்கும் சர்வ் பண்ணுறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நம்ம லன்ச் ப்ரிப்பரேஷன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எல்லோரும் சாப்பிட்றதுக்கு வந்து வர சொல்லணும், அது ஒன்று தான் பாக்கி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து டைனிங்கில் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. டேபிளில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வாழை இலையில் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போயிட்டு வாழை இலையெல்லாம் பறிச்சிட்டு வந்தோம். மாடிக்கு போயிட்டு வெட்டிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வெட்டி இந்த சர்வ் பண்ண ஆரம்பித்தாச்சு பிரியாணி. அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா அந்த சைடிஷ்லாம் அந்த இருக்குது பாருங்கள், பிரியாணி பீஸு, ஆனியன் ரைத்தா, அந்த எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிருக்கான் தம்பி. இந்த வந்துருச்சு. இதில் வந்து சிக்கன் ஃப்ரை, பிரியாணிக்கு அடிஷ்னலாக சிக்கன் ஃப்ரை. பிரியாணி சாப்பிட்டோம், நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா சூப்பராக இருந்துச்சு. எதிர்பார்த்ததை விட நல்லா அருமையாக இருந்துச்சு பிரியாணி. ப்ளஸ் அதோட அடிஷ்னலான அந்த கத்திரிக்காய் தொக்கு வந்து வேறு லெவல், செம்மையாக இருந்துச்சு. ஆமாம், இந்த சிக்கனும் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்பெஷலாக வந்து இன்றைக்கி ட்ரை பண்ணாங்க. கார்ன்ஃப்ளவர்லாம் போட்டு நிறையா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்வோம் சிக்கன் ஃப்ரைன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருந்தாங்க நம்ம வீட்டில். ஸோ நல்லா இருந்துச்சு, எல்லாருமே நல்லா திருப்திகரமாக சாப்பிட்டாங்க. ஸோ நீங்களும் வந்து வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த டிஷ் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து சிக்கன், மட்டன், ப்ரான்லேயும் இது செய்யலாம். ப்ரான் யூஸ் பண்ணலாம், ஃபிஷ்லேயும் செய்வாங்க. நம்ம வீட்லேயும் செய்வோம், நம்ம ஃபிஷ் யூஸ் பண்ணியும் செய்வோம். சம்டைம் ப்ரான் இறால் போடுவோம். சம்டைம் வந்து சிக்கன் இல்லைன்னா மட்டன் அப்படி ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிடுவோம். ஆமாம், யூஸ் பண்ணி சாப்பிட்றோம். நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஸோ எல்லோரும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் வந்து ரெகுலராக இது மாதிரி ஃபுட் வீடியோஸ் வரும். சம்டைம் வந்து நம்ம அஃப்ரா பாப்பாவோட விலாக்ஸ் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.